என்னப்பா மல்லிப்பூ எவ்வளோங்க? 2 முழம் 10 ரூபாய். ஒரு 2 பழம் கொடுங்க. இந்த 2 பழம் கொடுங்க. பழம் வேணுமா? இந்த கோல்ட் ஃப்ளைக் ஒன்று கொடுங்க. மேட்ச் பாக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. பாண்டித்துறை அரசு ஊழியர் கொலை, கொலையாளி போலீசிடம் சரண். சார், ஒரு மக்கள் குரல் பேப்பர் கொடுக்குறீங்களா? பாண்டித்துறை அரசு ஊழியர் கொலை, கொலையாளி போலீசிடம் சரண். கடந்த 1 வார காலமாக போலீஸ் அவரை மூலை முடுக்கெல்லாம் தேடி வந்தது. இறுதியில் சம்பந்தப்பட்ட கொலையாளி ராஜா போலீசிடம் வந்து சரணடைந்தான். என்ன சார், 2 வில்லனுங்க சந்திக்கும் போது ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சில பெருசா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மீட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கடைசியில ஒரு ஹைவேஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா சார்? ஒரு டீ கூட வழியில போங்க சார். இங்க வாங்க மிஸ்டர் சக்கரபாணி, அந்த ஆளை நான் கிளப்ல இது வரைக்கும் 2-3 தடவை தான் மீட் பண்ணியிருப்பேன். மற்றபடி நான் அவரை எங்கேயும் சந்திச்சது இல்ல. அப்போ ஒரு சினிமால 2 வில்லன்கள் சந்திக்கிற மாதிரி இல்லையா? ஒரு வகையில பார்த்தா நாங்களும் வில்லன்கள் தானே. வில்லன் இல்லாத வியாபாரமே கிடையாது. அதுலயும் இந்த நச்சினார்கனி இருக்காரு, வில்லாதி வில்லன். வெளிப்படையா சொல்லணும்னா எங்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவர் தான் குரு. எப்படி சொல்றேன். நான் பரம்பரையா பிசினஸ் பண்ற குடும்பத்துல இருந்து வந்தவன். அதனால எங்கிட்ட ஒரு மெத்தன போக்கு இருக்கும். ஆனா அந்த நச்சினார்கனி அப்படி இல்லை. அடிமட்டத்துல இருந்து வந்தவன். அவர்கிட்ட ஒரு அசுர வேகம் இருக்கும். தான் மட்டும்தான் வளரணும், வேற யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அதை எங்கிட்ட காமிச்சார். அதான் எனக்கும் அவருக்கும் சண்டை. அவர் என்ன வீழ்த்திடக்கூடாதுன்னு பயந்து இப்ப நானும் வில்லனா மாறிட்டேன் சார். ஓ, இப்ப என் நிலைமை எப்படி தெரியுமா சார்? எதுக்கு எடுத்தாலும் கோபம், யாருமே நம்பிக்கை இல்லை, எதை பார்த்தாலும் சந்தேகம், சண்டை. என் வாழ்க்கை நிம்மதி இல்லாம ஆயிப்போச்சு சார். சார், உங்களை மாதிரி நானும் நேர்மையா சின்ன அளவுல சந்தோஷமா பிசினஸ் பண்ணி
குடும்பம் நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா என்னை விடல சார். சிவா, நீ இன்னும் உள்ள போலையா? இதோ போறேன் சார். பூ பழம் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? நீ வெளியில போன உடனே பால்ல குங்குமப்பூலாம் கலந்து வச்சிட்டேன். சரி, அந்த பூவை நீயே உன் கையால என் தலையில வச்சு விடு. மோனா, பூ வாங்கிட்டு வந்த பூவை காணோம். பழம் வாங்கிட்டு வந்தேன், அதையும் காணோம். வழியில எங்கேயோ விழுந்துருச்சு போல் இருக்கு. சரி, நீ நான் தானே போய். பூ பழம் வாங்கிட்டு வந்த? ஆமா மோகனா, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். எங்க போச்சு அப்போ? அதான் தெரியல. சரி, நான் போய் திரும்பவும் வாங்கிட்டு வரேன். நில்லுடா. நடிக்கிற, சூப்பரா நடிக்கிற. நிஜத்தை சொல்லு, நீ உண்மையிலேயே என்ன காதலிச்சியா இல்ல வெறும் டைம் பாஸ் தானா? ஏன் மோகனா இப்படி பேசுற? எப்படி பேசணும்? நான் அப்படிதான் பேசுவேன். முதல் நாள் ராத்திரியே என் கூட இருக்கும்போது சாவித்திரி அலறி அடிச்சு வந்தானே நீ. ஐயோ, அது வேற காரணம், புரிஞ்சுக்க. சொல்லு, என்ன காரணம் சொல்லு. ச்சே, ஊர்ல தான் அப்பாக்கு தெரிஞ்சிடும் ஆட்டுக்குட்டிக்கு தெரிஞ்சிடும் பயந்து பயந்து காதலிச்சேன். இங்க எவனுக்காகடா பயப்படுற? சொல்லு, சொல்லுடா சிவா. உன்னை நம்பி நான் ஊரை விட்டு வந்த பாரு, என்ன என் செருப்பால நானே அடிச்சுக்கணும். ச்சே. ஆமா, ஊரை விட்டு ஓடி வராம இருந்திருந்தா ஒரு கொலையாவது நடக்காம இருந்திருக்கும். என்ன யோசிக்கிற சிவா? எவனை பத்தி யோசிக்கிற? சொல்லுடா, எவனை பத்தி யோசிக்கிற? ஏய், நீ என்ன லூசா? ஆமாடா, நான் லூசுதான். நான் பெரிய லூசுதான். உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் பாரு, நான் லூசுதான். சரி, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. சொல்லு, செய்யறேன். என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேன். நல்ல வாய் திறந்து சொல்லுடா. செய்யறேன். இங்க வா. வா. சொல்லு. நான் என்ன சொன்னாலும் செய்வேன் இல்ல சிவா? செய்யறேன், சொல்லு. இந்த தாலிய இனிமே நீ உன் கழுத்துல கட்டிக்கோ. என்ன?
ஏய், என்ன இப்படி பேசுற? சிவா, இந்த தாலி உன் கழுத்துல இருந்தாதான் உனக்கு கொஞ்சமாவது ஏன் ஞாபகம் இருக்கும் சிவா. இல்லன்னா நீதான் இந்த பூ விக்கிறவ, பழம் விக்கிறவ, இவளுங்களை எல்லாம் பார்த்து பூ பழம் கூட வாங்காம வந்துடுறியே. ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சரி, இதெல்லாம் விட்டுரு சிவா. எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் சிவா. என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறியா ப்ளீஸ் சிவா? கூட்டிட்டு போவல்ல? வா. கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? அது அது வந்து சரி விடு, கூட்டிட்டு போக வேண்டாம். ஒரு போன் பண்ணவாது கூட்டிட்டு போறியா? எனக்கு எங்க அப்பா குரல் கேட்கணும்னு இருக்கு. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது சிவா. அவருக்கு 1000 கெட்ட பழக்கம் இருந்தாலும் அவர் என் மேல உயிரையே வச்சிருந்தாரு தெரியுமா? நான் சின்ன பொண்ணா இருந்த போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்காகவே அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமே வாழ்ந்துட்டாரு. நான் தப்பு பண்ணிட்டேன். அவருக்கு துரோகம் பண்ணதுனால்தான் இன்னைக்கு என் வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு. இங்க பாலன் சார பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வருது. அவர்கிட்ட ஒரு வாட்டியாவது நான் மன்னிப்பு கேட்டிருக்கணும். நான் பண்ணலையே சிவா. நேர்ல தான் கேட்க முடியல, போன்லயாவது கேட்டுறேன் சிவா. சிவா ப்ளீஸ் சிவா, என்ன போன் பண்ண கூட்டிட்டு போ சிவா. ப்ளீஸ் சிவா. கூட்டிட்டு போவல்ல சிவா? ஊருக்கு கூட்டு போனோம்னா இவ அப்பாவை கொலை செஞ்சது தெரிஞ்சிடும். அப்புறம் இவ நிச்சயமா நம்ம கூட வாழ மாட்டா. இவளை எப்படி சமாளிக்கிறது? மோனா, நீ கோவத்துல கூட ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ப்ராமிஸ் மோகனா, நிஜமாவே சொல்றேன். இங்க பார், நிஜமாவே நீ கோவத்துல ரொம்ப அழகா இருக்க. ஏய், பூப்பழம் தான் உனக்கு வேணுமா? நான் வேண்டாமா? பூப்பழம் தான் உனக்கு முக்கியமாயிடுச்சு, நான் முக்கியம் இல்லை. வா. சார், ஐ திங்க் அந்த விலாதி வில்லன் நச்சினார்கினியோட கார் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் கார் தானே?
வணக்கம் செல்வா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களே, கண்டு கனகாலமாச்சுது. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த நல்லூர் முருகன் அருளால நான் நல்லா இருக்கிறேன் ஐயா. பிசினஸ்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? எந்த பிசினஸ் ஏற்றமும் இறக்கவுமா போய்கொண்டு இருக்குது. உங்களோட பிசினஸ் சூப்பரா போகுதுன்னு எல்லாரும் கதைக்கினோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செல்வா, இந்த மீட்டிங் எதுக்கண்டு விளங்குதே? போன் பண்ணும்போது நீங்க சொல்லல. இடையப்பா, போன்ல நீங்களும் அதை கேட்க இல்லையே. எப்ப பார்த்தாலும் இந்த இரும்பு துண்டுக்கு அடிபடிப்படுறா போலதான் ப்ரொஃபஷனலா நாங்கள் 2 பேரும் பிரச்சனை. ஆனால் நான் கூப்பிட்ட உடனே பறந்து வந்துட்டீங்களே, அது அப்படியப்பா? பெரியவங்க கூப்பிட்டா அதுல ஒரு காரணம் இருக்கும், அதான் வந்தேன். இதுதான் செல்வ நாயகம். இத போலதான் உண்ட அப்பரும் இருந்த இந்த பரம்பரை புத்தி சூப்பரப்பா. அது யார் இந்த பக்கத்துல இருக்கிற அந்த பிரகஸ்பதி? இவர் என் நெருங்கிய நண்பர் மிஸ்டர் சக்கரபாணி. அதென்ன தேன் பாணி மாதிரி இது ஒரு சக்கர பாணியே. சக்கரபாணி. ஓ சார், அது உங்களை பேர். நானும் ஒரு பிசினஸ் மேன் தான். நீங்க பெரிய லெவல்ல கோடிக்கணக்கில் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரு சின்ன லெவல்ல லட்சக்கணக்கில் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க பிசினஸ்ல 2 பேரும் திமிங்கலம்னு சொன்னா நான் வந்து ஒரு சுறாமீன். என்ன அப்பப்போ பிடிச்சி என்ன சுறாப்புட்டாக்கி தின்னுப்படுவாங்க. தான் சார். ஓ, உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, நீங்க பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு விரோதிகள் வருவாங்க, நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விரோதிகளே வருவாங்க. ஹோ, இவர் என்ன வலு சுவாரஸ்யமான ஆளா இருக்கிறார். செல்வா, நான் நேர மேட்டருக்கு வாரம். என்ற மகன் செங்குட்டுவன் ஃபாரின்ல ஹோவார்ட் பிசினஸ் காலேஜில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறார். அது உனக்கு தெரியுமல்லே? என்ற புள்ள இந்த மாதம் 18ஆம் தேதி இந்தியாவுக்கு வாரேன். அவற்ற பிறந்த நாள் 20ஆம் தேதி. அன்றைக்கு நீ கண்டிப்பா வர வேணும். விளங்குதே? என்ன சார் இது பிசினஸ் மீட்டிங் இல்லையா, வெறும் ஃபேமிலி மீட்டிங்கா? என்ன சார், ஒரு பர்த்டே இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக இவ்வளோ பெரிய பில்டப்பை கொடுத்து அப்படியே கூட்டிட்டு வந்து ஒரு ஹைவேஸ்ல நிறுத்தி வச்சு ஏமாத்திட்டீங்களே சார். கனகாலத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு வார இந்த மகனுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் ஒன்று கொடுக்க வேணும். சரியே செல்வநாயகம், அத வந்து உங்களோட கையால தான் என்ற பிள்ளைக்கு கொடுக்க வேணும். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? விளங்கே இல்லையே ராசா செல்வா, நீங்கள் மனசு வச்சாதான் என்ற பிள்ளைக்கு அதை கொடுக்க முடியும்.